இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நாட்டின் வரி வசூலிப்பு முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும். செல்வந்தர்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் வேளையில் சாதாரண குடிமக்கள் நிதி சுமையை எதிர்கொள்ளும் விதமாக நாட்டின் வரிமுறையை ஒரு சார்புடையதாக இருக்கக்கூடாது. நாட்டின் வரி வசூலிப்பின் பெரும்பகுதியில் அதிக வருமானம் ஈட்டும் நிறுவனங்களும் பெரிய நிறுவனங்களும் 15 விழுக்காடு மட்டுமே ஏற்றுக்கொள்வதாகவும் இதர 85 விழுக்காட்டினர் வரி விலக்கு பெறுவதாகவும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கு வரி வசூல் முக்கிய ஆதாரமாக இருந்தாலும் அதிக வருமானம் கொண்ட தரப்பினரும் இருந்து மிகவும் நியாயமான முறையில் வரி விதிக்கப்படுவதை தவிர்க்கும் ஒரு சில அரசியல்வாதிகளின் அணுகுமுறையையும் பிரதமர் விமர்சித்தார். நம் நாடு விசித்திரமானது. அரசியலில் பெரும் பணக்காரர்களை பாதுகாக்க விரும்புகிறார்கள். நாட்டின் மொத்த வரியில் 85 விழுக்காடு தவறிவிடுகிறது. 15 விழுக்காட்டினர் மட்டுமே செலுத்துகிறார்கள். ஒருவேளை நம்முடைய சில முறைகள் 10 முதல் 5 விழுக்காடு நாடாளுமன்றத்தில் இருந்தாலும் கூட அவர்களை பெரும் பணக்காரர்கள் பாதுகாக்கின்றனர். அது விசித்திரமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் என்றார் அவர். திங்கட்கிழமை சைபர் ஜெயாவில் நடைபெற்ற 29வது வரி தினத்தை தொடக்கி வைத்து உரையாற்றும் போது அன்வார் அவ்வாறு கூறினார். பள்ளிகளில் வேப் வடிவிலான மிட்டாய்களின் விற்பனைக்கு தடை, ஃபட்லினா அறிவிப்பு. மாணவர்களின் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் அனைத்து வகையான தின்பண்டங்களும் பள்ளி வளாகத்தில் விற்கப்படாது என கல்வி அமைச்சு உத்தரவாதம் அளித்துள்ளது. வேப் வடிவில் விற்கப்படும் மிட்டாய்களும் அவற்றில் அடங்கும். தடையை மீறி விற்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஃபட்லினா சிடேக் எச்சரித்தார். அதே நேரம் பள்ளிகளுக்கு வெளியே இந்த வேப் வடிவிலான மிட்டாய்கள் விற்கப்படுவதற்கு தலைமை ஆசிரியர்கள், ஊராட்சி மன்றங்கள் மற்றும் KKM எனப்படும் சுகாதார அமைச்சின் ஒத்துழைப்பு தேவை என்றார் அவர். ஆரோக்கிய கேட்டை விளைவிக்கும் தின்பண்டங்கள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்காதிருப்பதை உறுதி செய்ய KKM மற்றும் ஊராட்சி மன்றங்களுடனான கலந்தாய்வு முக்கியம் என ஃபட்லினா சொன்னார். வேப், சிகரெட் மற்றும் ஊசி வடிவிலான மிட்டாய் வகைகள் உள்நாட்டு சந்தைகளில் தற்போது மலிந்து கிடப்பதாக CAP எனப்படும் பினாங்கு பயணீட்டாளர் சங்கம் முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. பல்வேறு வண்ணங்களில் சிறார்களையும் மாணவர்களையும் எளிதில் கவரும் வகையில் அம்மிட்டாய்கள் இருக்கின்றன. அவற்றை உட்கொள்வதால் பின்னாளில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை மாணவர்கள் அறியாத காரணத்தால் அவ்வகை மிட்டாய்களுக்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என CAP கேட்டுக்கொண்டிருந்தது. சர்ச்சைக்குரிய பதிவு மீண்டும் பதிவேற்றம், ஜம்ரி வினோதை கைது செய்ய ராயர் கோரிக்கை. தைப்பூச காவடி ஆட்டத்தை இழிவுபடுத்தி இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜம்ரி வினோத் வெளியிட்ட Facebook பதிவு மெட்டா நிறுவனத்தால் நீக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அதனை அவர் மீண்டும் பதிவேற்றியுள்ளார். இதனால் கடும் அதிர்ச்சி தெரிவித்த ஜெலத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் போலீசார் ஜம்ரியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இவ்வளவு நடந்தும் நிந்தனைக்குரிய மற்றும் பொறுப்பற்ற அப்பதிவை அவரால் மீண்டும் பதிவேற்ற முடிகிறது என்றால் அவர் வருந்தவும் இல்லை, திருந்தவும் இல்லை என அப்பட்டமாக தெரிகிறது. மதங்களுக்கு இடையிலான பதற்றத்தை ஜம்ரி வினோத் தொடர்ந்து தூண்டி விடுவதால் இனியும் அவரை போலீசார் விட்டு வைப்பது சரியல்ல. சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் இல்லை என்பது உண்மை என்றால் ஜம்ரி வினோத் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என ராயர் கேட்டுக்கொண்டார். காவடி ஆட்டத்தை பேயாட்டம் என்றும் மது போதையில் ஆடும் ஆட்டம் என்றும் கொச்சைப்படுத்தி ஜம்ரி வினோத் வெளியிட்டிருந்த பதிவு முன்னதாக சமூக ஊடகத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. நூற்றுக்கணக்கில் போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டதோடு போலீசார் அவரை அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்தனர். ஒதுக்கீடு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒதுக்கீடு தொடர்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்த விவாதங்கள் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சர்ச்சையாக மாறக்கூடாது. ஒதுக்கீட்டிற்கான நிபந்தனைகளை நிர்ணயிப்பதில் அரசாங்கம் எடுக்கும் முடிவானது எந்த ஒரு தரப்புக்கும் அழுத்தம் கொடுக்கும் நோக்கத்தை கொண்டிருக்கவில்லை. மாறாக சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் மக்களுக்கான நிதி விநியோகம் முறையாக சென்றடைவதை உறுதி செய்வதே இலக்கு என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கூறினார். ஒதுக்கீடுகள் இல்லாததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நிதி சுமையை எதிர்நோக்க நேரிட்டதாக கூறப்படுவதை டாக்டர் அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். இதனிடையே எதிர்க்கட்சிகளுக்கான ஒதுக்கீட்டை அரசாங்கம் வேண்டுமென்றே கட்டுப்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவர் நிராகரித்தார். ஒதுக்கீடுகளை பெறுவதற்கு அரசாங்கம் மிகவும் கடுமையான நிபந்தனைகளை விதிப்பதாக பெரிக்கத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசின் முன்னதாக தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த ஒதுக்கீடுகள் இன்னும் மக்களுக்கு உதவ பயன்படுத்தப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட நலன்களுக்காக அல்ல என்று கூறிய பிரதமர்
இப்பிரச்சனையை அரசியலாக்க கூடாது எனவும் வலியுறுத்தினர். மத சுதந்திரத்தை மதிப்போம், நல்லிணக்கத்தை காப்போம். துணை பிரதமர் சாஹித் வலியுறுத்து. தத்தம் மத நம்பிக்கைகளை பின்பற்ற இந்நாட்டு மக்களுக்கு இருக்கும் உரிமையை அனைவரும் மதிக்க வேண்டும் என துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி வலியுறுத்தியுள்ளார். பல்லின மக்களுக்கு இடையில் நிலவும் நல்லிணக்கத்தை கட்டி காக்க அது அவசியம் என்றார் அவர். மற்றவர் நம் மதத்தை மதிக்க வேண்டும் என்றால் நாமும் அவர்களின் மதங்களை மதிக்க வேண்டும் என புனித குரானிலேயே கூறப்பட்டுள்ளது. எனவே மத விவரங்களை முன்வைத்து மலேசியர்கள் தங்களின் ஒற்றுமையை சீர்குலைத்துவிடக் கூடாது என அம்னோ தலைவருமான சாஹித் கேட்டுக்கொண்டார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப அரசாங்கம் தேசிய ஒற்றுமையை அரசாங்கம் கட்டி காத்து வருகிறது. எனவே மத விவரங்கள், குறிப்பாக இஸ்லாத்தை தற்காப்பதில் அரசாங்கம் மெத்தனமாக செயல்படுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையும் துணை பிரதமர் மறுத்தார். தெருநாய் மீது சுடுநீர் ஊற்றப்பட்ட சம்பவம் மீதான விசாரணை முழுமை பெறும் தருவாயில் உள்ளதாக போலீஸ் தகவல். இப்போ ஜாலான் பெசார் மகிழம்பூவில் உள்ள பல்பொருள் விற்பனை கடையில் நாயின் மீது சுடுநீர் ஊற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் 2 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளனர். 2015 விலங்குகள் நலச்சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் 428வது பிரிவின் கீழ் விசாரணைகள் நடைபெறுவதாக ஈப்போ மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது சஜிடான் அப்துல் சுகூர் கூறினார். வைரலான அச்சம்பவம் குறித்து மார்ச் 7ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணிக்கு புகார் பெறப்பட்டது. தொடக்கக்கட்ட விசாரணையில் கடைக்கு வெளியே சுற்றிக் கொண்டிருந்த திருநாய் மீது வெளிநாட்டு ஆடவரான பணியாளர் ஒருவர் ஒரு குவளை சுடுநீரை ஊற்றியது கண்டறியப்பட்டது. சுடுநீர் ஊற்றப்பட்ட நாய் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக கால்நடை சேவை கிளினிக்கிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. புகார் கிடைத்த அதே நாளில் சந்தேக நபரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுவிட்டது. தற்போது விசாரணை முழுமை பெறும் தருவாயில் உள்ளது. முழுமை பெற்றதும் மேல் நடவடிக்கைக்காக அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்படும் என சஜிடான் சொன்னார். மிருகவதை சட்டப்படி குற்றம் என்பதால் பொதுமக்கள் அச்செயலில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவர் எச்சரித்தார். கூச்சிங் தேவாலயத்தில் அத்துமீறி ஆக்ரோஷம், மனநோயாளி கைது. சரவா கூச்சிங்கில் உள்ள செயின்ட் ஜோசப் ஆலயத்தில் ஆவேசமாக நடந்து கொண்டு மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பெரும் இரைச்சலான இசையுடன் தேவாலயத்தின் முன் வாசலில் காரில் வந்திறங்கிய 23 வயது அவ்விளைஞன் கையில் மதுபான பாட்டிலையும் வைத்திருந்தார். உள்ளே நுழைந்தவர் திடீரென ஆக்ரோஷமாகி வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தவர்களை நோக்கி தகாத வார்த்தைகளால் கத்தினார். பின்னர் கையில் இருந்த மதுபான பாட்டிலை தூக்கி எறிந்துவிட்டு கோபத்தில் வெளியேறினார். அச்சம்பவம் குறித்து புகார் கிடைத்திருந்த நிலையில் அவ்வாடவரின் குடும்பத்தாரை முன்வந்து வாக்குமூலம் அளித்ததாக கூச்சிங் போலீஸ் தலைவர் முகமது ஃபரான் லீ அப்துல்லா கூறினார். மனநலம் பாதிக்கப்பட்ட அவ்வாடவர் கோத்தா சென்தோசா மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு ஆதாரமாக ஆவணங்கள் அப்போது காட்டப்பட்டன. மருத்துவமனை கொடுத்த மாத்திரையை அவர் சாப்பிட மறந்ததே அச்சம்பவத்திற்கான காரணமாக இருந்திருக்கலாம் என்றும் குடும்பத்தார் போலீசிடம் கூறினர். பாடங் பெசாரில் மரண விபத்தை ஏற்படுத்திய காரோட்டி மாற்றுத்திறனாளி அட்டையை வைத்திருப்பவர். பெர்லேஸ் பாடங் பெசாரில் மோட்டார் சைக்கிளோட்டியை மோதி அவருக்கு மரணம் விளைவித்து ஹோண்டா சிவிக் காரோட்டுநர் மனநலம் குன்றியர் ஆவார். அவர் மாற்றுத்திறனாளி அட்டை வைத்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. பாடங் பெசார் போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் சாரி சாலே அதனை தெரிவித்தார். எனினும் சம்பவத்தின் போது அந்த 33 வயது ஆடவரின் ஆரோக்கியம் எப்படி இருந்தது என்பது குறித்து மருத்துவமனையின் அறிக்கைக்காக காத்திருப்பதாக அவர் சொன்னார். அவ்வாடவர் இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குணமடைந்ததும் தேவைப்பட்டால் அவரை கைது செய்வோம் என சாரி சாலை கூறினார். வெள்ளிக்கிழமை பெசாரியில் உள்ள ஜாலான் டத்தோ சுகைமான் சாலையில் கார் மோதியதில் மோட்டார் சைக்கிளோட்டியான 43 வயது ஓய்வு பெற்ற ராணுவ கமாண்டோ மரணமுற்றார். பின்னால் அமர்ந்திருந்த அவரின் 16 வயது மகன் அதில் படுகாயம் அடைந்தான்.